முத்துமணின்றவன் கஞ்சாவை எடுத்துட்டு வந்து என் மயன் சொல்லியிருக்கேன், அண்ணே கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நீலாம் எதுக்கடா என்னை தள்ளிக்கோன்னு சொல்கிறேன்னு சொல்லி என் மயனை நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அவனை தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காரவும் அவன் கூட இருக்க பயிலுக இவனை அடிச்சிருக்காங்க. லைட்டாக காதில் ரத்தம் வரவும் போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கம்மான்னு சொல்லவும் நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரவுமே எங்கள் வீடு வீடெல்லாம் உடச்சி மறுநாள் காலையில் என் கடைக்கு வந்து 10-20 பேரை கூட்டிகிட்டு வந்து என்னை அடித்து என்னை மண்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு போயிட்டாளுங்க. பூவெல்லாம் கொட்டி 5000 ரூபா பூ வாங்கினேன் கடையை வாங்கி, அந்த பூவெல்லாம் கொட்டி விட்டு என்னோட கடை ஜாமானப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாளுங்க. முத்துமணி குடும்பமே, அவங்க அம்மா பஞ்சு, முத்துமணி அவங்க குடும்பமே எல்லாருமே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப வாபஸ் வாங்க சொன்னாங்க. நான் வாங்க மாட்டேன்ட்டு ஸ்டேஷனில் அவங்க நடவடிக்கையே எடுக்கலை. என்ன பண்ணாங்க, என் மயனை அறுத்து கண்ணை நோண்டி கொடூரமாக என் மயனை கொலை பண்ணிட்டாங்க. சார் எனக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளை செத்த மாதிரி எந்த பிள்ளையும் சாகக்கூடாது. அவங்க வடக்கு மாசியில் கடை போடக்கூடாது, கோயிலை சுற்றி வரக்கூடாது. அடுத்து என் மயனுக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா அவனை அந்த பஞ்சுன்ற விலையும் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அவர் எந்த வழக்குலையும் கிடையாது. சும்மா இவங்களா பிட்டப்பு கேஸை போட்டு ஆளு கட்ட காசை வாங்கிட்டு என் பிள்ளைய சொல்றாங்க. என் மயன் ரொம்ப நல்லவே 16 வயசு கூட ஆகலை. என்ன ஒரு முன்விரோதம்லாம் கிடையாது. அந்த பையனை தள்ளிக்கன்னு சொன்னதுல இவங்க 10 பேர் அவங்கள அடிச்சுக்காங்க, அவங்க 10 பேர் இவங்களை அடிச்சதுக்கு என் மயனை அந்த கோபின்றவனை வர சொல்லி கூட்டிகிட்டு போய் கார் பார்க்கிங்கில் வச்சு கொலை பண்ணி அந்த ஜட்டிக்குமாரும் அந்த பஞ்சுன்றவங்களும் மாடியிலேருந்து தூக்கி போட்டாங்க. அவங்க மயங்க அறுத்து போட்டாங்க. இவளும் அந்த ஜட்டிக்குமாரும் மாடியிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு மின்விரோதமும் கிடையாது சார். இந்த பிள்ளை அடிச்சப்பே இந்த பிள்ளை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு 10 மணி உயிர் போயிருக்காது, இன்னைக்கு அந்த உயிர் இருந்திருக்கும். அவங்க அந்த ஸ்டெப் எடுக்காதனால தான் இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்த நிலைமை நாளைக்கு எந்த பயலுக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்து எதிரி கிடையாது. அப்படி என்ன 10 மணி என்ன அதிரி சொல்லுங்க, 10 மணி என்ன அதிரி, 10 மணி என்ன அதிரி சார், அதை சொல்லுங்க. இருந்த அந்த ஒரு ஆதாரத்தை இந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ஆதாரி ஒண்ணு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பிள்ளை புருஷன் இல்ல, சும்மா சின்ன சண்டைக்கு என் மயனை வச்சு ஆளை வச்சு போட்டாங்க.